அதாவது டாஸ்மாக் விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை தற்பொழுது இன்றைய தினம் விசாரணை நிறைவடைந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. என்றால் டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு இருந்த நிலையில்தான் அமலாக்கத்துறை சோதனையை மேற்கொண்டிருந்த நிலையில் அதனை எதிர்த்து தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்களாக தாக்கல் செய்திருக்கிறது. என்றால் அவர்கள் சார்பில் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் அதனை நிராகரித்ததன் காரணமாக உச்சநீதிமன்றத்தில் டாஸ்மாக் மற்றும் தமிழக அரசு சார்பில் மேலும் முறையீட்டு மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு தான் உச்சநீதிமன்றத்தில் இன்று காலையிலும் நடைபெற்றது. அதுபோல இன்று மதியமும் நடைபெற்றது. தமிழக அரசை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தில் நாம் பார்த்தது போல 41 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டன. அதில் 36 எஃப்ஐஆர் முடித்து வைக்கப்பட்டு விட்டது. அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் என்பது ஒரு அரசு நிறுவனம். அது போன்ற ஒரு அரசு நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொள்ள எப்படி முகாந்திரம் இருக்கின்றது என்று தமிழக அரசை பொறுத்தவரையில் கேள்வி எழுப்பினார்கள். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணையானது முடித்து வைக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரையில் இதுபோன்று பல்வேறு முறைகள் நடைபெற்றதாக அவர்கள் தரப்பில் இந்த சோதனை மேற்கொண்டு லேப்டாப், போன்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து பதிவுகள் செய்து தரவுகளை பெற்றுக் கொண்டார்கள் என்று டாஸ்மாக் நிறுவனத்தின் தரப்பில் குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டது. அமலாக்கத்துறையை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தில் டாஸ்மாகில் பெருமளவில் ஊழல் நடந்திருப்பதாக டாஸ்மாக் நிறுவனமானது தெரிவித்திருக்கின்றது. டாஸ்மாக் நிறுவனம் இதில் சோதனை நடத்துவதற்கு முகாந்திரம் இருக்கின்றது என்று டாஸ்மாக் நிறுவனம் கூறியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சோதனை மட்டும்தான் நடத்தப்பட்டது. ஆனால் மேற்கொண்டு யாரும் கைது செய்யப்படவில்லை. கைது செய்யப்படுவதற்கான நடவடிக்கை எதுவுமே தொடங்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது தமிழக அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் இதுபோன்ற வழக்கை தாக்கல் செய்திருப்பது ஏற்புடையதல்ல என்று டாஸ்மாக் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் நீதிபதிகளும் இந்த விவகாரத்தில் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு கேள்வி எழுப்பினார்கள். இதுபோன்று மாநில அரசினுடைய விசாரணையில் டாஸ்மாக் நிறுவனம் குறுக்கிடுவது போன்று இல்லையா என்று டாஸ்மாக் நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்றமும் கேள்வி எழுப்பியது. இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த வழக்கு விசாரணையானது தற்பொழுது நிறைவடைந்து விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணையில் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு எதிராக மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இதுபோன்ற நிலையில் தற்பொழுது அந்த தடையானது தொடரும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை மேற்கொண்டு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்பது தற்பொழுது உறுதியாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த வழக்கு விசாரணையின் பொழுது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட தொடர்பான விவரங்களை தங்களுக்கு அமலாக்கத்துறை தரவில்லை என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி இந்த விவகாரத்தில் சமர்ப்பித்திருக்கிறார் என்பது தொடர்பாக என்றால் அந்த கம்ப்ளைண்டில் வழக்கு பதிவு அமலாக்கத்துறை செய்திருக்கிற வழக்குகளில் செந்தில் பாலாஜி என்ற பெயர் இடம்பெற்றிருக்கிறது என்று நீதிபதிகளும் குறிப்பிட்டார்கள். அப்பொழுது அமலாக்கத்துறை வழக்கறிஞர் செந்தில் பாலாஜி வேறு ஒரு வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு அவருக்கு பின்னர் ஜாமீனானது வழங்கப்பட்டது, உச்சநீதிமன்றம் வழங்கப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் தான் தற்பொழுது சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் தொடர்பான வேறு ஒரு வழக்கு உச்சநீதிமன்ற மறு ஆய்வில் இருப்பதன் காரணமாக அந்த வழக்கு முதலில் முடிவுக்கு வரட்டும், அதன் பிறகு இந்த வழக்கை விசாரணை மேற்கொள்ளலாம் என்று கூறி தற்பொழுது உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கினை ஒத்திவைத்திருக்கின்றது. ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்கு வைக்கப்பட்ட தடையானது தொடர்கிறது. தகவல்களுக்கு நன்றி மித்ரன்.